முதலாவதாக ஒரு வழக்கு என்பது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பின்பற்றி நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். சரி. குற்றவாளி மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றங்களை ப்ராசிக்யூட்டர் இவர்கள் தான் முன்வைத்து நீதிமன்றத்தில் வாதிடுவார்கள். சரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது காவல்துறை. இந்த வழக்குல காவல்துறை போட்ட வழக்கு, எதிர்த்தரப்புல டிஃபென்ஸ் வழக்கறிஞர்கள் அவருடைய கட்சிக்காரரை குற்றமற்றவர் என்று வாதிடுவார்கள். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல ப்ராசிக்யூட்டர் ப்ராசிக்யூஷன் தரப்பை முன்வைத்து வாதிடும் போது மற்ற எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவங்க முன்வைப்பாங்க. நம்ம எல்லா தீர்ப்புலையும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி எல்லா தீர்ப்புலையும் நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதுக்கு போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய பாஜகவுடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அண்ணாமலை என்ற நபர் பேசுவது மிகவும் ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறது. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது. இவர் காவல்துறையில் உண்மையாகவே பணியாற்றினாரா, இல்லை கர்நாடகாவில் என்ன செய்தார் என்று ஒரு கேள்விக்குறி என் மனதில் எழுகின்றது. ஏன்னா ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணாம நீதிமன்றத்துல ஒரு வழக்க தீர்ப்பு வருகின்றது என்றால் அது எல்லா நடைமுறையும் பின்பற்றி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்துல இதை கேட்கவில்லை அதை கேட்கவில்லை. he cannot become a super court or he cannot become a super cop, he cannot become a super personality. அதாவது நீங்க எந்த ஒரு வழக்கிலையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா குற்றத்தை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நீதிமன்றங்கள் மீதும் தீர்ப்பின் மீதும் நீங்க சந்தேகத்தை எழுப்புவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதுல முகாந்திரமும் கிடையாது.